நமக்கு முதல்ல கிடைக்கிற உறவே வந்து கூட பிறந்தவங்க தான். ஸோ அவங்க கூட தான் நம்ம எதா இருந்தாலும் ஷேர் பண்ணிப்போம். சந்தோஷமோ, துக்கமோ எதா இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து நம்ம அவங்க கூட தான் நம்ம விளையாடி எல்லாமே பண்ணுவோம். நான் அம்மா வீட்ல எல்லாரும் இருக்கக்குள்ள அந்த மாரி ஒற்றுமையா எல்லாமே இருந்திருப்போம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகியே போகக்குள்ள அப்படியே போக போக எல்லாத்துக்குமே ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்லயும் இப்போலாம் கொஞ்ச நாளாவே நடந்துட்டுருக்கு. ஆரம்பத்துலலாம் அப்படி இல்ல. ஆனா இப்போலாம் எங்க அக்கா, தங்கச்சிங்க எல்லாருமே கொஞ்சம் ஈகோல இருக்காங்க. அது ஏன்னே தெரியல. முன்ன மாரிலாம் நாங்க இப்ப இருக்கிறதே இல்ல. முன்னலாம் அவ்வளோ ஒத்துமையா இருப்போம். ம் ஷேர் பண்ணிப்போம். யா கொ ஈகோ பார்க்காம ஷேர் பண்ணிப்போம். எதா இருந்தாலும் சொல்லுவோம். அந்த மாரி தான் இருந்தோம். சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே எங்க 2 தங்கச்சிக்கு எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ என்ன பார்க்க வருவாங்க. அவங்க விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. என்கிட்டங்கிறத விட அவங்க 3 பேருமே ரொம்பவே நல்லாவே பேசிப்பாங்க. பழகிப்பாங்க. நல்லா தான் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பசங்க வந்து இப்போ ஒரு அக்கா பசங்களுக்கு ஒண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாரிலாம் இருக்கக்குள்ள, இப்போ நாட்கள் போக போக எல்லா வீட்லயும் இப்படி சில வீட்ல இந்த மாரி இருக்கும். அக்கா தங்கச்சிங்கனாலே கொஞ்சம் அப்படி இப்படி ஈகோலாம் வர்றது தானே. நாங்கலாம் முன்னெல்லாம் பண்டிகைன்னா ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுவோம். ஒரே கலரில் எடுத்து, ஒரே மாதிரி எல்லாருமே ட்ரெஸ் போடுவோம். அப்படிலாம் இருந்து இங்கே பார்க்குறவங்கலாம் பொறாமப்படுற வரைக்கும் இருப்பாங்க. நம்பவே மாட்டாங்க. உங்களுக்குள்ள சண்டையா அப்படின்ட்டு இப்போ சில பேர் அந்த மாதிரிலாம் கேட்கவே வந்துட்டாங்க. என்னம்மா அவங்க காணோம், இவங்க காணோம், அப்படி வருவாங்களே என்ன யாருமே காணோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நிறைய பண்டிகைங்க நாங்களும் போயிருக்கோம். ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். எந்த இதுன்னாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அவங்க வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு எதுன்னாலும் நாங்கள் பார்ப்போம். அப்படி இருந்து அது இன்னமும் தெரியல. அப்படி எப்படி இது நடந்துச்சுன்னா இன்றைக்கி வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. நாட்கள் போக போக நீங்கள் அவங்களுக்கு இது பண்ண எனக்கு இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி, நீ ஏன் இப்படி கூப்பிடல அப்படிங்கிற மாதிரியும், ஒருத்தருக்கு ஒருத்தருக்க ஒரு ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று அவங்கள இது பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகளே ரொம்ப அதிகமாக போய் இப்போ யாருமே எங்கள் வீட்டில் அவ்வளோ இதாகவே பேசிக்கிறது இல்லை. அதை நினச்சாலே எனக்கெல்லாம் இப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏதோ என்னை பார்க்க அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க. எல்லாருமே இப்போ தனித்தனியாக வந்துட்டு போகிறாங்க. ஒட்டுக்கா சேர்ந்தா கூட முன்ன மாதிரிலாம் இப்போ யாருமே அந்த அளவுக்குலாம் பேசிக்கிறதே இல்லை. இன்றைக்கி அக்கம் பக்கம் கேட்குற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் வந்த பிறந்து எப்படி இருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டுலாம் அவங்களுக்கு தெரியும். ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு எல்லாருமே பரவாயில்ல நீங்கள் கூட பிறந்தவங்க, இப்படி இருக்கீங்க, எனக்கு தான் பிறந்திருக்கு அப்படிம்பாங்க. அப்படிலாம் இருந்தவங்க இன்றைக்கி எப்படி சொல்கிறது, எல்லாமே சின்ன சின்ன இதெல்லாம் இப்போல்லாம் பர்த்டேக்கு ஒரு குரூப்பில் நாம் வாழ்த்துக்களை இது அவங்கவுங்க பசங்களுக்கு சொன்னால் கூட இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஒரு தடவை தான் கேட்டேன். இது யாரும் அதை பர்த்டே விஷ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தா பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் சண்டை இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அவங்க பசங்களுக்கு பர்த்டே அப்படின்னு நம்ம போடக்குள்ள குரூப்பில் எப்பயுமே நாங்கள் தான் போடுவோம். ஏன்னா நானும் எங்கள் தம்பியும் இருக்கிறதுனால எப்பயுமே வந்து யார் வீட்டில் எல்லா பசங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எங்கள் அக்கா யாருக்காக இருந்தாலும் குரூப்பில் நாங்கள் போட்டு விட்ருவோம். இவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஏன்னா யாருமே அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க, ஷேர் கூட பண்ண மாட்டாங்க. நாங்கள் அதை போட்டுருவோம். இப்போ கொஞ்சம் வருஷமாக அந்த பர்த்டே இதுக்கு அதை போட்டால் கூட ஒருத்தர் அந்த பர்த்டே இது சொல்லி அவங்க வாழ்த்துக்களே சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னே தெரியல. ஒரு தடவை ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஒரு தடவை கேட்டுட்டு அடுத்த தடவை என்ன சொன்னேன், என்னை மட்டும் கேட்டியே, அவளை கேட்டியா நீ, அவளும் தானே பண்ணல அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு விஷ் பண்ணல, அதனால அவங்களும் பண்ணல. அப்படியே இப்படி மாற்றி மாற்றி குரூப்பில் அவங்க பண்ணலைல்ல, நான் மட்டும் எதுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களும் பண்ண மாட்டேனே. தனியாக கூட ஃபோன் பண்ணி பேசுறதில்ல. இன்றைக்கி ஒரு நாள் இது பண்ணுவாங்க. ஆனால் நேராக பார்த்துக்கிட்டா எல்லோரும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை வந்து எல்லாமே இங்கே நடக்கிறதுனால இதை என்னை பார்க்க வரக்குள்ள ஒருத்தர் பார்க்குற மாதிரி ஆகிறதுனால ரொம்பவே எனக்கு வருத்தமாக இருக்குது. அவங்களுக்குள்ள அவ்வளோ சண்டை இது எதுவுமே இல்லை. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு ஈகோ தான் காரணம். ஒரு பெரிய சண்டையோ எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ணாமல் இருக்கிறது, அவங்க குழந்தைங்களுக்கு விஷ் பண்ணாமல் இருக்கிறது, இப்படியே இது ஏன் நான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன்னா, இது ஒரு 4, 5 வருஷமாக எங்கள் வீட்டில் தொடர்ந்து நடக்குது. அதுக்கு முன்னாடிலாம் இப்படி இல்லை. ஒரு 4 வருஷம் 3 வருஷமாக வந்து இது கண்டினியூவாக இருந்துருந்த மாதிரி விஷ் பண்ணிக்கிறாங்க, இருந்துருந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கூட பிறந்தவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்கன்னா எனக்கு தெரியல. சில வீட்டில் இங்கேயும் நான் அக்கம் பக்கம் பார்க்குறேன். நல்லா ஒற்றுமையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க.
அப்போ கொஞ்சம் பிரச்சனை வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் ரொம்பவே கொஞ்சம் நல்லா தான் இருந்தோம். பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த அளவுக்குலாம் ஒரு மனஸ்தாபமோ சண்டையோ வந்ததில்ல. புரிஞ்சுப்போம். அவங்க நாங்கள் ஏதோ ஒன்று சொன்னாலும் அவங்கள என்னதான் கல்யாணம் ஆகியிருந்தாலும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி எங்கள் அக்கா பண்ணால் இதுக்கு தான் பண்ணியிருப்பா, தங்கச்சி பண்ணால் இதுக்கு தான் பண்ணியிருப்பா அப்படின்னு பின்ன வந்து ஒரு புரிதல் இருக்கும். அப்பயுமே கேட்பாங்க. கேட்டாலும் அந்த புரிதல் இருக்கிறதுனால சரின்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. அது வந்து அந்த புரிதல் இருந்தது. இப்போ வந்து இல்லாமல் போனது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நான் அவங்கக்கிட்ட ஒரு 2, 3 தடவை கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க யாரும் பதிலுமே எனக்கு அவ்வளோவா இதாக இல்லை. சரி இப்போ அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில ஈகோ இருக்கும். இதை நாம் பார்த்து ஏன்னா அவங்க 3 பேருமே கல்யாணம் ஆனவங்க. அதனால் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஈகோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த மாதிரி பொதுப்படியாக அவங்கக்கிட்ட போய் என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ஏன் நீங்கள் ஒரு தடவை 2 தடவை கேட்டேன். அதுலேயும் வாக்குவாதம்லாம் ரொம்பவே இதாக தான் வந்துச்சு. அப்புறமேட்டு நான் அதிலிருந்து நான் அப்படியே விட்டுட்டேன். சரி இனிமேட்டு என்ன தான் இருந்தாலும் அவங்கள நம்ம கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஈகோன்னு இருக்கும். அதை இல்லை நம்ம தலையிடக்கூடாது அப்படின்ட்டு இப்போல்லாம் நான் அது இதிலேயே கண்டுக்கிறதில்ல. நான் ஏன் இவ்வளோ இதாக நான் ஷேர் பண்ணுறேன்னா எல்லாம் என்ன தான் இருந்தாலும் நம்ம இப்போ தான் நம்ம கூட பிறந்திருக்கோம். அது கொஞ்சமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவங்கக்கிட்டலாம் நம்ம நல்லா பேசுகிறோம். என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இப்போ நிறைய நம்ம சோசியல் மீடியா இதெல்லாம் பார்க்குறதுனால எல்லாமே அதுலேயே முழுங்கிட்டாங்களோ என்னமோ தோணுது. அதில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தா பரிதாபப்படுறாங்க. அதில் எல்லாம் நல்லா ஷேர் பண்ணுறாங்க. எல்லாம் பேசுகிறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் கூட பிறந்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்ட்டு கேட்குறதுக்கே இப்போ ஆளே இல்லை. அந்த அளவுக்கு இதாக இருக்குது. ரொம்பவே பேசுகிறது முகம் தெரியாதவங்க கிட்ட கூட பேசுகிறாங்க தவிர நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட பேசுகிறதுக்கு எல்லாருமே இப்போல்லாம் ரொம்பவே ஈகோ பார்க்குறாங்க. இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து எனக்கு தான் ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் எது இருக்கோ இல்லையோ எல்லோரும் கொஞ்சம் ஒத்துமையாக இருந்தோம். அந்த நிம்மதி எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அப்பா அம்மாவும் இல்லை, நம்ம கூட பிறந்தவங்க தானே. நாம் ஏதோ இருக்கிற வரைக்கும் நம்மளாம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அந்த அளவுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு அதனால் மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அது ஆரம்பத்திலே மாறி இருந்தால் நம்ம எல்லாருமே அப்படி இருந்துப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லைங்க. கல்யாணம் ஆனவாட்டியும் பல வருஷமாக எதாக இருந்தாலும் ஒரு எங்கள் அக்கா இங்கே வந்தானா அக்கா வந்திருக்காங்களா அப்படின்னு உடனே தங்கச்சி ஓடி வருவாள். தங்கச்சி இங்கே வந்தான்னா தங்கச்சி வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வருவாங்க. ஏன்னா அப்படிலாம் இருந்தாங்க. சரி வந்திருக்காங்க நம்ம பார்க்கணுமே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு எல்லாருமே கேட்பாங்க. பண்டிகைன்னா உடனே எல்லாரும் அக்கா வந்துட்டால் தங்கச்சி வந்துடுவாங்களேன்ட்டு அந்த அளவுக்கு இருந்தோம். இன்றைக்கி சின்ன சின்ன விஷயத்துக்காக ரொம்பவே நாம் ஈகோ இருக்கிறதுனால அதை நாம் யாருமே இப்போ அந்த அளவுக்கு இருக்கிறதில்ல. பசங்க விஷயத்துலேயும் சரி சில விஷயத்துலையும் சரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால அந்த மாதிரி இருக்கிறதில்ல. நான் ஏன் இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நம்ம பிறக்கிறது இன்றைக்கே நாம் கூட பிறந்துட்டோம். அந்த அடுத்த ஜென்மத்தில் பிறப்போமான்ட்டு அந்த அளவுக்கு கூட யோசிக்க வேண்டாம். இப்போ நம்ம இருக்கிறோம் அந்த இதில் நம்ம அதை காப்பாற்றிக்கணுன்னு தான் என்னோடய விருப்பம். நம்ம யாராக இருக்கட்டையோ எப்படி எப்படியோ நம்ம பேசுகிறோம். முகம் தெரியாதவங்ககிட்டலாம் இன்றைக்கெல்லாம் நம்ம சேட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கள நம்புகிறோம், அவங்கக்கிட்ட பேசுகிறோம். ஆனால் கூட பிறந்தவங்கக்கிட்ட நம்ம நம்பியோ ஒரு எதாக இருந்தாலும் மனசு விட்டு பேசுனாக்கா அந்த பிரச்சனை என்னான்னு முடிஞ்சிடும். நான் 2, 3 தடவை ஏதோ சொல்லி பார்த்துருக்கேன். ஆனால் யாருமே அதை கேட்கல. என்கிட்ட சொல்லாத அவகிட்ட சொல்லு அப்படின்ட்டு இதே பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமேட்டு நானும் சரி என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்குன்ட்டு இது இருக்குது. அவங்க இதில் இருந்து பார்க்கக்குள்ள அவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு கொஞ்சம்லாம் கேட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நானும் தலையிடுறதில்ல. ஏன்னா எனக்கு தான் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்தோமே. இப்போ இருந்துமேங்கிறதுக்குள்ள அவங்க 3 பேர் கொஞ்சம் பேசிட்டு நல்லா இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான். அந்த மாதிரி இல்லையேன்னு கொஞ்சம் வருத்தம். சரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட பிறந்தவங்ககிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ட்டா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மனசு விட்டு பேசுங்க. அது என்னன்னு கேட்டுட்டு கூட நம்ம கொஞ்சம் இருக்கலாம். ஒரு சின்ன சின்ன விஷயந்தான், ரொம்ப பெரிய விஷயமோ அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவாக சில வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் இது பண்ணிவிடுவோம். இப்போல்லாம் கால போகிற சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்க காலத்தில் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கோசரம் இவ்வளோ ஈகோ வேண்டான்ட்டு தான் என்னோடய தனிப்பட்ட இது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோடையும் ஒரு அன்பு ஆதரவோடு இருந்தாக்கா அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், குடும்பத்துக்கும் ரொம்ப இதாக இருக்கும்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்க கூட நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக்க பார்க்கணும். அதையே நாம் நினச்சிக்கிட்டு ரொம்பவே நம்ம ஒரு கேப்பு இடைவெளி இதெல்லாம் விட்டுடக்கூடாது. அது பசங்களுக்கு வருங்காலத்தில் இவங்க தங்கச்சி பசங்க அக்கா பெரியம்மா சித்தியோட பசங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு கனெக்டே இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா அது ரொம்பவே சிரமம். எல்லாருமே இருந்தும் பசங்க அவங்கவுங்க பாட்டுக்கு எல்லாமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் நம்ம பசங்களுக்கு கூட ஒரு நல்லது கெட்டது இவங்க தான் இந்த உறவு முறையில் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தான் என்ன கேட்டாக்கா மெயினாக நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இப்போ எல்லாருமே சோசியல் மீடியா இருக்கிறனால அதுலேயே மூழ்கி இருக்கிறனால நமக்கு அது இருந்தால் போதும். அப்பா அம்மாவிலேருந்து யாருமே ஒரு அவ்வளோ அன்பு ஆதரவாகவே இருக்கிறதில்ல. ஸோ இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம உறவுகளை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.